எனக்கென ஒருவன் வேண்டும். யார் அவள்? இல்லாதனாலதான் உன்னால வந்துக்கிறேன். அங்கேயே செய்வோம். நீ மனித அல்ல, நான் எடுத்த ஜென்மம் அப்படி. பாக்குற பொண்ணை பாக்குற இடத்துல மேட்ரு முடிக்கிறாள். பாத்துட்டேன், மேட்ரு முடிக்காம போறது இல்ல. அது எந்த கனியாக இருந்தாலும் கொண்டு பறித்து கசக்கி முகத்தான் வந்திருக்கிறேன். நீ உரைக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் மறக்கிறது. ஒரு முடவனானவன் கொம்பித்து எடுக்க ஆசைப்படுவது போல இருக்கலாம். அது முடவனுக்கு பொருந்தும், எனக்கு பொருந்தாது. முன்னழகும் பின்னழகும் பார்த்தவனுடைய சுற்றி இருக்கிறதே சத்யா.
ஏது கொண்டாந்துக்கிறேன் அன்புடாது அதெல்லாம் சுத்தமா வீசி காட்டுக்கிறேன். என் வாழ்க்கையை அழித்து விடாது. வாழறதுக்கு தான் நான் இவ்வளவு நேரம் செஞ்சுக்கிறேன். நீ வாழணும் தான் செஞ்சுற. ஏழ்மையாக பிறந்திருக்கிறாய். என் இச்சைக்கு இணைந்து கொண்டால் இருவரும் இணைந்து இன்பத்தை காணலாம். அரண்மனை போல உனக்கு வீடு கட்டி தர வாடிய சேடியில இருக்கிற தேட ஒரு சேடி சொல்ற கேள கதையா இருக்கு பாரு. ஏய் கற்பு என்பது கண்ணாடி போன்றது. கண்ணால பார்க்க முடியுமா? அது போல சொன்ன ஒரு பெரிய ஒரு பெண்ணாக பிறந்துவிட்டா ஒருவனுக்கு ஒருத்தியே வாழ வேண்டாம். ஆமாடா என்ன விட்டுறடா. ஏய் அந்த ஒருவன் நானாக இருக்க வேண்டும். அந்த கற்பை நான் பாதுகாக்கிற வாடிய என்ன முகம் அடிச்சு நக்கி அவருக்கு துப்புறா நீ சொல்லக்கூடாதா? ஆண்டவன் கொடுத்த வாயா பாதி மலைகளை ஊறி போச்சு. நான் வாய தொடங்குற துப்பா எச்சிலே இப்படி இருக்கிறது. உள்ளம் எப்படி இருக்கும்? கல்யாண ஆசை வந்த காரணத்தை சொல்லவா ஆமா கல்யாண ஆசைவன் காரணத்தை சொல்லவா
நீ செத்தால விட போறது கிடையாது. செத்துட்டு போய் என்ன பண்ணுவேன்? ஒன்ட்டு மேலேயாவது பட்டு என் வேலையை முடிச்சு உட வாதி பையன் நான் உதயத்துக்குள்ள விட மாட்டேன். பொதிச்சிருந்தாலும் குழந்தை கலாரி எடுத்தாலும் படுப்பேன். நான் நினைக்கிறேனே உன்னை தெய்வமா தான் எனக்கு தெய்வமா நினைக்கிறேன். தெய்வமே ஒரே ஒரு முறை தெய்வம் தான் சாட்சி. அந்த தெய்வம் எங்க இருக்குதுன்னு நான் இப்ப பாக்கணும். முடியாது அது என்ன பண்ணுறா உனக்கு
கேளுங்க. யாரு கேட்க சொல்ல? கேட்பா, உன் பொண்ணு அதை பாவப்படா. அவங்க எடுத்து சொல்ல. அம்மா, தாயே, இங்க பாருங்கம்மா. என்ன எடுத்து வாங்க, உங்களை எடுத்து போங்க. ஏய்! என்ன கேக்குற? ஒரு முத்தம் தானே ஏய், முடியாது. உன்னை விட போவது கிடையாது. ஐயோ, ஐயோ. ஏய்! உன்னை விட போவது கிடையாது. மத்தவங்களை சாகடிச்சு உனக்கு மேலே பறக்குதான் போறேன். ஐயோ, ஐயோ. ஏன் ஆசை மணாலா? மன்னா! மன்னாதி மன்னா. ஐயோ 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 ஐயோ! உனக்கு எனக்கு தான் பொருத்தம். எசன் ஒரு கிராமத்துல எத்தனையோ கண்களுக்கு வருத்தம். என்னங்க? உங்களை கண்டுபிடிக்க வேண்டும். என் தெய்வமே! யுத்தத்தை கொடுக்க வேண்டும். ஆசை இப்ப நான் வந்து ஒரு அடி அடி அடிக்கிற மாதிரி யாரும் அடி உதவுற போல யாரும் என்னப்பா அடிக்கிறீங்க? அவ்வளவு மாடு அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்க கேட்டதுலையே இப்பதான் வந்து என்னங்க வந்துச்சா? என்ன ஒரு அழகு, என்ன ஒரு அழகு. முன்னில பின்னாடி முதுகில் மச்சிரேகை தோழி துளசி மலை தொப்புளி அமிர்தமலை பள்ளி படுத்து மலை பாதத்து தந்தாமலை. நானால அழகு பண்ண அர்ஜுன மாலத்தை விட அழகு. இது அழகாகத்தான் காத்திக் கொண்டிருக்கிறார். என்னங்க மூக்கு அழகுங்க. ஆமா, அது மட்டுமா? மேல மூக்குத்தி அதுவும் அழகுதாங்க. உங்களுக்கு வாய அழகுதாங்க. ஆமாங்க. என்னங்க முத்துக்கு கொடுக்க வேண்டும். வாங்க 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 சந்தோஷமா? பல்லு பல்லு ஆடுது வீட்டுமா? ஆஹா, எதிரிங்க யாரும் ஏற்பட்டுட்டீங்களா? இன்னும் போயிட்டு வெடி வரைக்கும் எனக்கு ஆபத்து தான். நான் போறேன், அவன் எங்க போறான்னு விட போது கிடையாது. இந்த வரண்டிய ஐயா, இது எடுத்துக்க நீங்களே வரவழைக்கண்டா. இந்த கொடியவரையருடைய கட்சிகள் சூறையாடி இருப்பார். தெய்வ பலம் வந்து மானத்தை உயிரை காப்பாற்றுகிறார். மானத்தை காப்பாற்றி உங்களுக்கு மனமார்ந்து நன்றி. ஒரு பெண்ணாக பிறந்தவர் ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தால் கற்பை காப்பாற்றுவது ஆண்மனுடைய கடமை அல்லவா? உன் கற்பை காப்பாற்றி இறக்கி உன்னை மனமுடிக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது. ஒரே ஒரு முத்தம். என்ன சொன்னீங்க? அதுக்குள்ளவா? என்னங்க வேணாங்க. நான் பாவங்க. எனக்கு தாயில தந்தையில அண்ணையில தம்பியில அண்ணையில தந்தையில தந்தை வந்து விட்டார். ஒருவர் யாரும் இல்லைங்க. அதனால நீங்க காதலிப்பீங்க, அப்புறம் கை விடுவீங்க. கையில நான் விட மாட்டோம். ஐயா என்னங்க சொல்றதை கேளுங்க. வேணாங்க. சத்யா, ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தவன் மிகவும் அழகாக இருக்கிறாய். எத்தனை வெள்ளாடு சட்டருக்கு ஏற்பட்டவரை முடித்திருக்கிறேன் தாயகம் திறமை. ஆனால் இது போன்ற ஒரு பேரழகை நான் பார்த்தது கிடையாது. முதல் முறையாக உன்னை தான் பார்க்கிறேன். கோவை கடிப்போன்ற சென்றால் கட்டி அழைத்து ஒரே ஒரு முத்தம் அத்தானுக்கு அழைத்தால் போதும். முடியாதுங்க. முடியாதா? முடியாதா? நான் மெல்ல மெல்ல ஓடி அனாதை என்பதற்கு அத்தான் ஆதரவு கொடுக்க வந்திருக்கிறேன். இது இடத்தில் எனது மனைவி. அப்படியா? ஆமாங்க. நான் இளவரசர் என்று அறிந்தும் உன்னை எங்களுக்கு திருமணம் செய்யாமல் விட்டுவிடுவோம் என்ற மனவருத்தம். அவ்வளவுதானே? ஆமாங்க. நிச்சயமாக இதை வார்த்தையா தெய்வம் சாட்சியாகி ஆகாயவாணி சாட்சியாகும். இந்த பூமாதேவி அந்த பூமாதேவி சாட்சியாக இன்பத்தும் துன்பத்தும் எந்தவித நேரத்திலும் சத்யா உன்னை கைவிடவே மாட்டேன். காந்தரவ திருமணம் மக்கள் மாபெரும் சபையில் நட வேண்டும். ஆமா, எனக்கு ஒரு பாருங்க எப்படி துடிக்கிறாங்க. ஐயோ, நாட்டாம பாருங்க தாய் மாமா எனக்கு
தாய் மாமா. ஆமா மொழி வைப்பாரு அவரே திருமணம் செஞ்சுக்காரு. தாய் மாமா வச்சு. ஐயோ அம்மா என்னங்க இத பாருங்க எப்படியும் வந்து திருமணம் சிறப்பா முடிஞ்சு விட்டது அரண்மனைக்கு போலாமா ஆமா என்னங்க இருந்த பொழுதோ அரண்மனை வெகு தூரம் இருக்கிறது அல்லவா மேகம் கருக்கிறது மின்னல் அடிக்குது இடி தட மழை வர்ற மாதிரி இருக்கு மழைக்கு ஒதுக்க வேண்டும் என்றா எங்க படுத்தாயா பாழட மண்டபம். ஆமா அந்த பாழட மண்டபத்துக்கு சென்று சிறிது நேரம் அதை விட்டு செல்லலாம். என்னங்க என்னங்க ஏமா ஒழுங்கா முடியணும் அந்த பையன் பாருமா ஆன்னு பாக்குறான் பாருமா என்னங்க இப்படியா செய்வேன் எப்படி மீண்டும் போய் வரலாம் எப்படிதான் செய்வாங்க? இந்த ஆம்பளைங்க இதே வேலையா தெரியுங்க வேற வேலை என்ன வேலை? இதுக்கும் பிரம்மதேசம் பஜார் சுத்துறது பொழுது போன பொம்பளைங்க உயிர் எடுக்கிறது யாரால இதெல்லாம் முடியுது என்னங்க ஆத்து தண்ணி அடிச்சு மாட்டுது எழுது தண்ணி தானே நான் எங்க போயிட போறேன் இந்த அரண்மனையே கட்டிட்டு வாழ போறேன் அல்லவா அதுக்குள்ள அவசரப்பட்டுட்டீங்களா அப்படியா? இதெல்லாம் செய்ய வேண்டிய காலத்தில் செய்தாதான் குடும்பம் நல்லா இருக்கும். ஆமா என்னங்க எப்படியா வந்து ஏந்தி நடக்க கூடாது அது நம் இருவருக்கும் நடந்து நடந்துவிட்டது. இருந்தாலும் சத்யா மூடப்படுறான் கேட்பேன். எப்போது அனாதை என்று வைத்திருக்க அல்லவா உனக்கு ஆதரவு கொடுக்க நான் ஆசைப்பட்டு விட்டேன். என் அரண்மனைக்கு உன்னை அழைத்து செல்ல போகிறேன். ஆனால் எனக்காக நீ ஒரு சத்தியம் செய்து தர வேண்டும். சத்தியமா ஆமா. என்னங்க தெரியுமா? சொல்லுங்க. திருமணம் ஆகியது உனக்கு விளக்க மட்டும்தான் தெரியும். ஆமா. நான் கணவன் மனைவி என்ற வாழ்க்கை என்னுடைய அரண்மனைக்கு இருக்க வேண்டும். என்னங்க இத பாருங்க நீங்க தான் என் கணவன் என்றோம் நான் தான் உங்க மனைவி என்றோம் நான் யார் இடத்துல எடுத்து வைக்க மாட்டேங்குது சத்தியம்